பாஜகவின் நேற்றைய போராட்டத்தின் எதிரொலியால் தலைமைச் செயலகத்திற்கு வரும் வாகனங்கள், ராஜாஜி சாலையில் செல்லும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த சோதனையானது எப்போதிலிருந்து நடைபெற்று வருகிறது? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தலைமை செயலகம் செல்லும் வழியில் செல்லும் வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதியானது போலீசாரால் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பேருந்திலும் ஏறி சென்று போலீசார் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நேற்று பாஜகவினர் போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தை ஈடுபட முயன்றார்கள். எழும்பூர் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை அறிவித்து அங்கு செல்ல முயன்ற அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். ஆங்காங்கே பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அதில் ஒரு சிலர் போலீசார் ஆங்காங்கே கெடுபிடி காரணமாக தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்றதாகவும் அதில் 10 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பா பாரிமுனையிலிருந்து நடந்தே சென்று அவர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்றதும் அவர்கள் ரிசர்வ் வங்கி அருகே தடுத்து நிறுத்தப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் ஒரு கும்பல் தலைமை செயலகத்தை நோக்கி முற்றுகையிட போவதாக ஆக்ரோஷமாக கோஷங்கள் எழுப்பியபடி சென்றிருக்கிறார்கள். அவர்களையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல அண்ணாமலை அவர்கள் போராட்ட தேதி அறிவித்த பிறகு போலீசார் தங்களை கைது செய்வதாகவும் அதனால தேதி அறிவிக்கப்படாமல் முன்னறிவிப்பின்றி போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் காரணமாகவும் தற்போது இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவினர் ஏராளம் பொதுமக்களோடு கலந்து இந்த பேருந்துகளை சென்று தலைமை செயலகத்துக்கு சென்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்பதனால இந்த சோதனைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் அதே போல சந்தேகப்படும்படி இருசக்கர வாகனங்கள், கார்கள் அந்த வழியாக சென்றால் அவர்களையும் தடுத்து நிறுத்தி சோதனைக்கு பிறகே போலீசார் அனுமதித்ததும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாஜி சாலை, அதே போல பாரிமுனையிலிருந்து வரக்கூடிய சாலைகள் போன்ற பகுதிகளிலும் போலீசார் இந்த சோதனைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் இந்த சோதனைகளில் அந்த வளாகத்தை சுற்றி இந்த சோதனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர்களை பிடித்து அவர்களை விசாரணை செய்த பிறகு அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.